வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில பார்க்க போறது போர், யுத்தம், யுத்தத்திற்கான காரணம், யுத்தத்திற்கு பின், யுத்தத்தின் போது. இதை ஒரு சாமானியனா நம்ம இதை விவாதிக்க போறோம். இது ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது. நான் ஒரு பத்திரிகைக்காரன் கிடையாது. இது வார் பற்றிய ஒரு போர் பற்றின ஒரு செய்தியும் கிடையாது. நம்ம இதை விவாதிக்க தான் போறோம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு இராணுவ நடவடிக்கைகள், இதை போர்னு சொல்லக்கூடாது, இராணுவ நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இது அடுத்த ஸ்டேஜில் போரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நடவடிக்கையில் ஒரு ப்ரொசீஜரல் இருக்கும். ஒரு வார் போகிற இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க வான்வழி, அப்புறம் இந்த தரைவழி, அந்த வழி, இந்த வழி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒவ்வொன்றா தூதரகத்தை கட் பண்ணி அப்படியே போவாங்க. தட் இஸ் அ ப்ரொசீஜரல் வே ஆஃப் கோயிங் ஃபார் அ வார். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு விட்டது. இதனுடைய காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம 22ஆம் தேதி அன்னைக்கு பகல்காம்ல நம்மளுடைய மக்கள் 26 பேரை அவங்க சுட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. தீவிரவாதிகள். கொடுமையான செயல் நடந்துச்சு. அதுக்கு பதில் தாக்குதல் தான் ட்ரோனை வச்சு நம்ம 9 இடத்துல நம்ம அட்டாக் பண்ணோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அது நடந்துச்சு. திருப்பி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சாமானியனா என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டோம்னா, இதை நம்ம யாரையும், இந்த போர் நடக்குதுன்னா இது ஒரு காரணமா? இது அப்படியே தொடர்ந்து 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 மிகப்பெரிய போரா மாறணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா போர் இதை என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் இட் டெவலப்ஸ் அஸ் அ வார். அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதை பேரலி டிப்ளமேட்டிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஏன் அப்போ நிறைய வாஜ்பாய் சார் பீரியட்லேயே கூட ஒரு கார்கில்ங்கிறது எகைன் நான் சொல்கிறேன், அது ஒரு யுத்தம் கிடையாது. அவங்க நம்மளோட பூமியை ஆக்கிரமிச்சு வந்துட்டாங்க. நம்ம அந்த பூமியிலேருந்து அவங்கள வெளியில் அனுப்பணும். அதுல நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மும்பை தாக்குதல் நடந்துச்சு, பார்லிமெண்ட்ல அட்டாக் பண்ணாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஊடகத்துல இதை ஒரு பெரிய ஒரு டிராமாவா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தெரியுது. ஊடகங்கள்னா ஆக்சுவலா அவங்க போய் வார்ஃபீல்டில் ரிப்போர்ட் பண்ணணும். வார்ஃபீல்டில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க அங்கே போய் அங்கே வீடியோக்களோ ஃபோட்டோக்களோ எடுத்து அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அல்லது அந்த அஃபீஷியல்ஸை சொல்கிற ரிப்போர்ட்டு தான் உண்மை. நான் இவங்க சொல்கிறது உண்மை, ஊடகம் சொல்கிறது உண்மை பொய்ங்கிறதுலாம் போகல. ஒரு சாமானியனா நான் நினைக்கிறது, அந்த அஃபீஷியல்ஸ் காலையில் ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணுறது உண்மை. அப்படி இல்லைன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பண்ணுறது அவங்க பேட்டி கொடுப்பாங்க. அதை சொன்னாதான் நம்ம சாமானியம் நம்பணும். அப்படி இல்லைன்னா உள்துறை அமைச்சர் சொல்லுவார், அவங்க சொன்னாதான் நம்புவோம். அப்படி இல்லைன்னா பிரதம மந்திரி சொல்லுவார், அதை தான் நம்ம நம்புவோம். இவங்க சொல்ற ஹேசியத்துக்கு இவங்க அங்கேருந்து பண்ணிட்டாங்க, இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. சரி, ரைட், இவங்க தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி அப்பதான் நடந்திருக்கு. கார்கில் வாரப்ப யார்? அப்ப ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சார் தான் இருந்தாரு. அப்ப ஹி வாஸ் தி பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர் இப்ப ரிப்போர்ட் பண்ணுவார். டெய்லியுமே ஹி மெட் பிரஸ். உள்துறை அமைச்சர் அப்போ அத்வானி சார் இருந்தார், அவருமே ஹி மெட் பிரஸ். அதான் வாஜ்பாய் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பிரஸ்ஸை மீட் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த மும்பை தாக்குதல் அப்ப நம்ம இங்க இருந்து ப்ரூஃப் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வேஃபர் கவர் அதெல்லாம் வச்சு ஒரு செல்போன் இதெல்லாம் வச்சு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. திஸ் இஸ் த ப்ரூஃப் தட் பாகிஸ்தானி ஹஸ் இன்வால்வ் இன் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்க. அது வெறும் மேலோட்டமான ப்ரூஃபா நம்ம வெளில இருந்து பார்த்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஷேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லேட்டர் இட் வாஸ் ப்ரூவ்டு தட் அப்துல் கசாப் வாஸ் பார்ட் ஆஃப் ஹீஸ் அ பாகிஸ்தானி அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேல சாங்ஷன்ஸ் நிறைய வந்துச்சு. கடந்த ஒரு 12 வருஷத்துல அவங்க மேல நிறைய சாங்ஷன்ஸ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரோக் கண்ட்ரியாவே மாறிட்டாங்க. பாகிஸ்தானை பத்தி நம்ம இங்க பேச வேண்டியது இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. நம்மளும் அவங்களும் ஒரே நாளில் தான் சுதந்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ வளர்ந்து வந்துட்டோம். அவங்க என்ன வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் நம்மளோட கம்பேரிட்டிவா.
இப்ப அவங்களோட ஸ்டேஜ் என்னவா இருக்கு? சப்போஸ் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம எப்படி புத்திசாலித்தனமா எடுத்துக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம பார்ப்போம். நம்ம வீடுகள்லயே நடக்கும்ல. நம்ம வீடுகள்ல என்ன பண்ணுவோம்? சப்பா நம்ம இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி பேசி நம்ம இதை நீங்க அனைத்து கட்சி மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்றீங்க, வீடுகளில் பேசி ஒரு முடிவு எடுத்து பண்ணணும். இதை திருப்பி திருப்பி இதை வளர்க்கறதுக்கான முயற்சியா நம்ம பண்ணாம, இதை வளர்க்காம அதை எப்படி முடிக்க முடியும்? ஒரு சாமானியனா எனக்கு இன்னும் இருக்கிற கேள்வி என்னன்னா, யாரோ ஒரு 4 பேர் 6 பேர் வந்து நம்மளோட மக்களை சுட்டுட்டு போயிட்டாங்க. அது பார்டர்ல இருந்து 200 கிலோமீட்டருக்கு மேல உள்ள டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஏரியான்னு தெரியுது. அவங்க எப்படி அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்ப பார்டர்ல இருக்காங்களா? பார்டரை தாண்டி போயிட்டாங்களா? வரல நம்ம சுட்டு கொண்டுட்டோமா? இது எங்க இது நம்ம பிடிச்சிட்டோம்னாக்க இந்த பிரச்சனையே கிடையாது இவ்வளவு பெருசுக்கு. இது வந்து ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு வழி. அவங்கள பிடிச்சி இதுதான்ப்பா பாகிஸ்தான் சொல்லிட்டு அவங்க திருப்பி இன்னொரு 15 வருஷம் சாங்ஷனை போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவங்க அதை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னம்னாக்க அவங்க வளர்த்துக்கிட்டே தான் போவாங்க. ஏன்னா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது ஒண்ணு அதிகாரத்துக்கு, இன்னொன்னு வியாபாரத்துக்கு. எந்த உலக நாடும் நமக்கு வந்து யாருமே இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க சார். ஏதோ ஒரு சுய ஆதாயம் இல்லாம யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம அரசியல்வாதிகளுமே எவ்ரிதிங் மூவிங் டுவர்ட்ஸ் அரசியல் தான். அரசியல்ல இதை வச்சு நம்ம எப்படி லாபம் அடையலாம்னு பார்ப்பாங்க. ஒரு வியாபாரிங்க எப்படி லாபம் அடையலாம்னு பார்ப்பாங்க. இப்ப எனக்கு நான் கேள்விப்படுறதுன்னா ரொம்ப கவலையா இருக்கு. இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த சிந்தூருங்கிற அந்த ட்ரேட்மார்க்குக்கே நிறைய ஒரு போட்டி இருக்கிற மாதிரி கேள்விப்படுறோம். நம்ம ஆளுங்க இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க கமர்ஷியலா வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கிறது மிக கவலை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சினிமா படங்களுக்கு கூட அதுபடி ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கிற. இப்ப ஒரு அமெரிக்காவோ ஒரு ரஷ்யாவோ ஏன் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்? அவங்களுக்கு என்ன இருக்கு சார்? நம்ம புத்தியை வச்சு நம்ம பொழைச்சிக்கணும் அப்படிங்கறத எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுல உள்ள எல்லா பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க. யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருக்கு. ஆனா டிப்ளமேசியா ஒரு இடத்துல நம்ம போறப்ப நமக்கு உண்டான கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கரெக்டா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப யதார்த்தத்தை பேசுறேன் நானு. இன்னும் யதார்த்தமா பேசணும்னா நீங்க என்னை தவறா கூட நினைக்க கூடாது. நான் ஒரு உண்மையை தான் சொல்றேன். 26 பேர் இறந்துட்டாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் வார்ல பஞ்சாப் ஸ்டேட்ல மட்டும், பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் நினைக்கிறேன், அந்த ஸ்டேட்ஸ்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட மோர் தென் 50,000 வார் விடோஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது வந்து எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். இப்ப இன்னைக்கு ஒரு 2-3 நாள் வார் நடந்திருக்கு. இதுல நம்ம 26 பேருக்கு மேல எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க. எதர் நம்ம சைடா இருக்கட்டும், அவங்க சைடா இருக்கட்டும். இதெல்லாம் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? இதை நம்ம பாருங்க. போரின் முடிவு என்ன? போரின் நோக்கம் அமைதியா கண்டிப்பா இருக்க முடியாது. போரின் முடிவும் அமைதியா பீஸ் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம மக்களை, நம்மளுடைய தேசங்களை பர்ஃபெக்டா காப்பாத்தி அவங்களுக்கு உண்டான கௌரவத்தையும் மரியாதையையும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கறது நம்ம தலைவர்களுடைய நோக்கமா இருக்கணும். நான் எதிர்பார்க்கறது தலைவர்கள் வந்து பெரிய வீரம் பொருந்தியவர்களா அப்படி இருக்கணும்லாம் நினைக்கல. ஒரு புகழின் உச்சத்துல ஒரு உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு வேண்டிய மிக முக்கியமான தகுதி கருணை. அவங்களுக்கு மனசு ஃபுல்லா கருணை நிறைஞ்சிருக்கணும். கருணையும் அன்பு இருந்துச்சுன்னா தான் அந்த தலைவனால அந்த நாட்டை கம்ப்ளீட்டா வழிநடத்த முடியும். நம்ம வந்து பெரிய அக்ரெசிவ் பர்சனா இருந்தோம்னாக்க வி கேன் பி த மேனேஜரா இருக்கலாம், கீழே ஏதோ ஒரு லீடிங் லெவல்ல இருக்கலாமே தவிர, ஒரு நாட்டின் தலைவர், ஒரு நாட்டை வழிநடத்துற தலைவர்களுக்கு, அது இந்தியாவா இருந்தாலும் சரி, அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, லண்டனா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, சைனாவா இருந்தாலும் சரி, கருணை மிக மிக முக்கியம். போற வச்சு எதிர்கால ஒவ்வொரு தலைவருடைய சிந்தனை வந்து எதிர்கால தலைமுறையை பத்தி இருக்கணும். எதிர்காலத்துல வர தேர்தல்களை பத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.